ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கேமர்ஸ் பாட் மற்றும் ட்ரீம் பாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்கமிங் கேம்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அனைமே அப்கமிங் கேம்ஸ்னால் வர புது புது ஈவெண்ட்ஸும் ஃப்ரீ, அதுக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அனைக்குமா வர ஃப்ரீ ரிவார்ட்ஸ்னால் இன்னது தாங்க பிங்க் டைமண்ட் ஒன்று. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பிங்க் டைமண்ட் தாங்க. இதை பாருங்க, ஃபிஸ்டில் நமக்கு ஃப்ரீயாக விட போகிறாங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபிஸ்ட்டு மாஸ்க்கு, ஸ்கார்பியோ எமௌண்ட்டு அன்னைக்குமா இது வந்து ஃப்ரீயாக விட்ட ரிவார்ட்ஸ்லாம். பழைய ஃப்ரீயாக விட்ட ரிவார்ட்ஸ்லாம் புதுசாக விடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரீஎடிட் கூட பண்ணி விடலாம். இல்லைன்னா பழைய ஃப்ரீயாக விட்டது கூட நமக்கு இப்போ விடலாம். லொல்ல மோட்டில் இதில் விடமாட்டான்னு தெரிஞ்சுக்கோங்க. அன்னைக்குமா அதுக்கான ஹிண்ட்டு தாங்க இது. இங்கே பாருங்க, இந்த ஹிண்ட் தாங்க இது. இந்த டைம் லிமிட் ஷாப்பு 7 டேஸோ என்னமோ இருக்குது. நான் 7 டேஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நீங்கள் நினைக்கிறேன், கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அன்றைக்குமா பாருங்கள் இப்படி இருக்குன்னு. இந்த க்ளூவால் ஸ்கின்னு எமௌண்ட்டு இந்த ஒன்று நமக்கு ஃப்ரீயாக விடுவான். ஏன்னா இது ஃப்ரீயாக விட்டது தான். இந்த ஹார்ட் வந்து டைமண்டில் வாங்கினது தான். அடுத்தது AC80க்கான ஒரு ஸ்கார்பியோ கன் ஸ்கின் தெரிஞ்சுக்கோங்க. அன்றைக்குமா இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கேமுக்குள்ளே வரப்போகுதுன்னு. நமக்கு வந்து ஒரு சில இதில் விட்டுருக்காங்க. நமக்கு வந்து இந்தியன் சர்வரில் விட போகலான்னு தெரிஞ்சுக்கோங்க. AC80 இது வந்து ஒரு கன் ஸ்கின் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்க, ஒன்று சூப்பராக செஞ்சுருக்கேன். ஆனால் அவங்க அந்த அளவுக்கு இல்லை. இந்த பாருங்களேன். அடுத்ததாக அதை பேஸ் பண்ணி இந்த பேக் விட போகிறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு ஒன்று சூப்பராக விட்டுட்டு பேக் விட போகிறோன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்த டெத் பாக்ஸ் விட போகிறானுங்க. இந்த டெத் பாக்ஸ் தான் அடுத்ததாக உங்களுக்கு விட போகிறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த க்ளூவால் தாங்க. அநேகமாக இதே மாதிரி நமக்கு நிறைய ஈவெண்ட்டாக 7th anniversary பேஸ் பண்ணிட்டு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து டோனியோட இது என்னன்னு தெரியல. அதுக்கு ஒரு டெஸ்ட் பாய்னு ஒரு கேரக்டர் கூட வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த அரைவல் அனிமேஷன் பார்க்கலாம் வாங்க. இந்த அரைவல் அனிமேஷன் மட்டும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு. நல்லா செஞ்சுருக்கான். ஆனால் என்ன, பேக்ரவுண்ட் வந்து அது வெடிக்கிறது மட்டும் நீட்டாக செஞ்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் நீங்கள் அடுத்த அரைவல் அனிமேஷன் வரப்போகுது ஒரு ஈவெண்ட் வழியாக. அதுக்கப்புறம் இந்த அரைவல் அனிமேஷனும் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வந்து ஒரு எமௌண்ட் பார்ட்டியில் கூட வர சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அரைவல் அனிமேஷன்னு இந்த அரைவல் அனிமேஷன் தனியாக ஒரு ஈவெண்ட் கூட விட்டு வரலான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நமக்கு இதே மாதிரி நிறைய புது ஈவெண்ட்ஸ் வரணும் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இந்த டான்ஸ் அமௌண்ட்டு இதே மாதிரி நிறைய அரைவல் அனிமேஷன் 7th anniversary பேஸ் பண்ணிட்டு சூப்பராக விட போகிறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு வந்து லக்கி ராயில் இந்த பண்டில் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பண்டில் தான் நமக்கு கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சில்லி ஹாட்டின்னு வரப்போது இந்த பண்டில் விடுவான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 1 month இருக்குங்க இந்த பண்டில். இது வந்து நிறைய சர்வர்லேயும் விட்டுட்டேன்னு சொல்ல மாட்டேன். அநேகமாக பாருங்கள், இந்த பொண்ணு ட்ரெஸ்லாம் இந்த ஃபீமேல் பண்டில்ஸ்லாம் எப்படி விடுவாங்க, இந்த வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்ததான் நமக்கு இந்த சிஎஸ் ரேங்கில் நீங்கள் டைமண்ட் அந்த மாதிரி பண்ணி அந்த ஷூட் கேஸு, பாம்பு அது இதுன்னு தரானுங்க பார்த்துக்கோங்க. இந்த ஷூட் கேஸு, இந்த பாம் இதெல்லாம் நமக்கு ஃப்ரீ தான் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மேல் பண்டில் நம்மளுக்கு ஃப்ரீ தான், அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மேல் பண்டில் நமக்கு ஃப்ரீ தான் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஃபீமேல் பண்டில் பாருங்களேன், இதுவும் நம்மளுக்கு ஃப்ரீ தான் தெரிஞ்சுக்கோங்க. அநேகமாக நம்ம ஃபீமேல் பண்டில் தான் விடலான்னு நினச்சானுன்னு நினைக்கிறேன். அநேகமாக நமக்கு வந்து மேல் பண்டில் ஒன்று விட்டுருக்காங்க. அடுத்தது இந்த எமௌண்ட் தாங்க விட போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அமௌண்ட் வந்து சிஎஸ் ரேங்கில் விட போகிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஃப்ரீ, இது பர்மனெண்ட்டாக விடுவாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இது கண்டிப்பாக நான் ஹாங்கப் அமௌண்ட் வரும்னு சொல்லியிருந்தேனே, இந்த மாதிரி நமக்கு வந்து எமௌண்ட் கேரேஜஸ்ன்னு வருதுன்னு தெரிஞ்சுக்க.
பேர் வாயில வரல, அதுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. அநேகமாக பாருங்க, தாம்சன் கன் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் இந்த பண்டிலு, இந்த ₹2 காய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புது புது ஈவெண்ட்டாக இந்த மாதிரி விட போகிறோம், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில்